ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால சென்னையில் உள்ள பெருங்குடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் சிகிச்சை பெற்றிருந்த ரோபோ சங்கர் இப்போ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாரு. ரோபோ சங்கர் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலமா தமிழ் மக்கள் கிட்ட ரொம்பவே பிரபலமானார். அடுத்தடுத்து கிடைத்த சினிமா வாய்ப்புகளை இறுக்கமா பிடிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க காமெடியன்களை ஒருத்தரா மாறினார். இவர் செய்யற மிமிக்ரிக்கு தனி ரசிகர் பட்டாலுமே உண்டு. சினிமாவில் நடிக்க தொடங்கின பிறகு பாலாஜி மோகன் இயக்கத்துல வெளியான மாரி திரைப்படம் தான் ஒரு பிரேக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய சினிமா வாய்ப்புகளும் இவருக்கு தேடி வந்துச்சு. அந்த படத்தை தொடர்ந்து பெரிய நடிகர்களோட படங்கள் எல்லாம் நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. இவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்கிறாரு. லயன் கிங்ல இவர் கொடுத்த பின்னணி குரலுக்கு பல குழந்தைகளுக்கு இவரோட குரல் பிடிக்கவும் செஞ்சிருக்கு. சன் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருந்த டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சியிலுமே போட்டியாளராக இவர் பங்கேற்றிருக்கிறாரு. இவருக்கு கடந்த 2023 வருஷம் மஞ்சள் காமாலை நோய் வந்துச்சு. அதை தொடர்ந்து இவருடைய உடல் எடை ரொம்பவே குறையவும் செஞ்சது. மேடை கலைஞர வாழ்க்கையை தொடங்கி சின்ன திரையில அறிமுகமாகி சினிமாவில காமெடியன் ஹீரோவா வர உயர்ந்த ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால சென்னையில நேற்று காலமானார். ரோபோ சங்கரோட மறைவு ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சி ஆழ்த்திட்டு இருக்கிற நிலையில அவரோட காமெடி காட்சிகள் சோசியல் மீடியால ரசிகர்கள் மீண்டும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரையில உள்ள ஒரு கிராமத்துல இருந்தா சென்னைக்கு சினிமாவில் நடிக்கணும்னு வந்தவர் தான் ரோபோ சங்கர். மதுரையில பிறந்த இவரு மேடை கலைஞராகவே தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். உடல் முழுக்கவே சில்வர் பெயிண்ட பூசிக்கிட்டு பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி உடல் அசைச்சு ரசிகர்கள் கிட்ட பெரும் வரவேற்பு பெற்ற இவரு ஒரு மிகச்சிறந்த மிமிக்ரி கலைஞரும் கூட. அதனாலதான் சங்கர் கிராமத்து நிகழ்ச்சிகள்ல ரோபோ நடனமாடி ரோபோ சங்கர் என்ற பெயரையும் வாங்கியிருக்கிறார். இவர் மத்த நடிகர்களோட அசைவுகளை துல்லியமா நகலெடுத்த மாதிரி நடிக்கவும் செய்வார். அந்த ஒரு திறமை தான் அவருக்கு சின்னத்திரையிலையும் வாய்ப்பும் கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள பிரபல தொலைக்காட்சிகள்ல சின்னத்திரை நிகழ்ச்சிகளையும் அவர் கலந்துகிட்டார். குறிப்பா பார்த்தோம்னா விஜய் டிவில ஒளிபரப்பான அளக்கப்போது யார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று தந்தது அந்த நிகழ்ச்சி. இவருக்கு விஜயகாந்தோட தர்ம சக்கர படம் தான் அவருடைய முதல் படமும் கூட. ரோபோ சங்கர் எதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார படத்துல நடிச்சது மூலமா இந்த படம் அவருக்கு ஒரு திருப்பு முனையா அமையவும் செஞ்சது. இவர் நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிருக்கிறார். யாருடா மகேஷ், கப்பல் போன்ற படங்களையும் சின்ன சின்ன வேடங்களையும் நடிச்சிருக்கிறார். சின்ன சின்ன வேடங்களை நடிச்சிட்டு இருந்த ரோபோ சங்கரை டைரக்டரான பாலாஜி மோகன் வாயை மூடி பேசும் படத்துல நடிக்கவும் வச்சாரு. ஆனா சினிமாவில முழு நேர காமெடினா ரோபோ சங்கருக்கு வாய்ப்பு கொடுத்த படம்னு பார்த்தோம்னா மாரி படம். அதுக்கப்புறம் தான் விஜய், அஜித், சிம்பு, சூர்யான்னு பல முன்னணி நடிகர்களோட நடிக்கிற வாய்ப்பு ரோபோ சங்கருக்கு கிடைக்கவும் செஞ்சது. இப்ப வரைக்குமே அவருடைய பல காமெடிகள் மீம் டெம்ப்ளேட்டா சோசியல் மீடியால வந்துகிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் விட அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் அப்படிங்கிற ரோபோ சங்கரோட காமெடி இப்ப வரைக்குமே ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்கவும் வைக்கும். ரோபோ சங்கர் ஹீரோவா அவர் நடிச்ச அம்பி திரைப்படம் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஹீரோவா அதுதான் அவருக்கு முதல் படமும் கூட. அதே நேரத்துல கடைசி படமும் அதுதான். விஜய் கூட புலி, அஜித் கூட விஸ்வாசம், தனுஷ் கூட மாரி, சிவகார்த்திகேயன் கூட வேலைக்காரன் பல முன்னணி நடிகர்களோட படங்கள்ல காமெடின்னு நடிச்சிருக்கிறாரு. ரோபோ சங்கர் சில வருஷத்துக்கு முன்னாடி தான் மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தீவிர சிகிச்சைக்கு பிறகு உடல்நலம் தேறி அதுல இருந்து அவர் ரெக்கவர் ஆகி வந்துட்டாரு. ஆனா அவரோட உடல் ரொம்பவே மெலிஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்ப கொஞ்சம் பழைய மாதிரி கொண்டு வந்தாரு. அதை தொடர்ந்து சினிமாவிலையும் நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. இப்படி இருக்கும்போதுதான் சென்னையில பட ஷூட்டிங்ல அவர் இருக்கும்போது நேற்று முந்தின நாள் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டும் பண்ணினாங்க. ரோபோ சங்கரை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் அவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு, அதுக்கப்புறம் ரத்த அழுத்த காரணமா தான் அவருக்கு மயக்கம் ஏற்பட்டதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. வென்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரோபோ சங்கர் நேற்று இரவு 8:30 மணிக்கு உயிரிழந்துட்டார். 46 வயசான ரோபோ சங்கர் மறைவுக்கு பிறகு நிறைய சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் அவரோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க.